போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹீரோவும் அந்த மெடிக்கல் சென்டருக்கு போய் ஹீலிங் பர்சனை வச்சு அவனோட பாடியை ரெக்கவர் பண்ணியிருப்பான். அப்புறம் நம்ம டெல்டான நம்ம ஹீரோ அடிச்சு துவைச்சது நம்ம வாத்தியாருக்கு தெரிய வந்துட்டு அவரும் இப்ப அவனோட பிளேஸுக்கு யாரா அந்த A20 போக போறது அப்படின்னு கேட்டிருப்பாரு. நம்ம ஹீரோவும் நான் போறேன் அப்படின்னு இருப்பான். அப்ப ஜாஸ்பர் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன் ஐயா நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு இருப்பான். நம்ம ஹீரோவும் அப்படியா சரி உன்னை தோக்கடிச்சா நான் போலாமா அப்படின்னு கேட்டிருப்பான். அவனும் முடிஞ்சா பண்ணி பாருடா அப்படின்னு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவனோட ரேஜ் மீட்டர் ஸ்கில்லை வச்சு அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸுக்கு ஒரே பஞ்சு தான் விட்ட பஞ்சில் பறந்து போய் விழுந்திருப்பான். அப்புறம் நம்ம வாத்தியார நம்ம பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து அமுச்சு வச்சிருப்பாரு. அப்ப நம்ம டீம் உள்ள போனதுமே ஒரு கர்ண கொடூரமான ஜாம்பி வந்திருக்கோம். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கோம். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஜாம்பி டீமனும் வெறி கொண்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா இது என்னோட லோ லெவல்ல இருக்க ஜாம்பியோட காம்பேக்ட் ஸ்கோர் எப்படா என்னோட அதிகமா இருக்கு, நான் இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்னு ஷாக்லயே நின்று எடுக்கிறான். அப்புறம் மீதி 3 பேரும் கூட இது என்னடா ஜாம்பி இவ்வளவு கொடூரமா இருக்குது அப்படின்னு பயத்திலேயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இருந்துகிட்டு போட்டோம் இப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு அந்த ஜாம்பி டீம் அட்டாக் பண்ண போய் 2ஆ பொழந்துட்டான். இதனால நம்ம ஹீரோவும் லெவல் 2க்கு போயிட்டான். அப்புறம் 2 அப்கிரேட் பாயிண்ட்டும் கிடைக்குது. நம்ம ஹீரோவும் இந்த 2 அப்கிரேட் பாயிண்ட்டை வச்சும் என்னோட ஸ்ட்ரென்த்தை தான் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் கொஞ்சம் பின்னாடி பார்த்தா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பின்னாடி என்னடான்னு திரும்பி பார்த்தா 3 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோவோட டீம்ல இருந்த மீதி 2 பேர் வந்து அந்த ஜாம்பி டீம்லாம் கொண்டுட்டாங்க. அந்த கிரே ஹேரும் என்னோட ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான். அந்த வயலட் மண்டையும் பரவாயில்லண்டா நீ நல்லாவே பண்ண அப்படிங்கிறான். அந்த கிரே ஹேரும் நம்ம ஹீரோவை பார்த்து தம்பி இனிமே இங்க நான் தான் ஹெட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு கொன்ன ஜாம்பி பார்த்து ஷாக் ஆயிட்டு டே இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டா, சரி இருந்துட்டு போட்டோம் வாங்க நாம முன்னேறி போலாம் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அங்க மயான அமைதியோட மறுபடியும் ஒரு ஜாம்பியோட கால் தெரியுது. நம்ம ஹீரோவும் டே கொஞ்சம் பொறுமையா இருங்கடா அப்படிங்கிறான். அந்த வயலட் மண்டைனும் மறுபடியும் ஒரு ஜாம்பி வந்துருச்சா இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்ப வந்துக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கமாண்டர் ஜாம்பி. இதோட பவர்ஸ் ஃபாஸ்டா மூவ் ஆகும், அப்புறம் ஷார்ப்பான டீத் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஜாம்பினால ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பிஸை சமன் பண்ண முடியும். இதோட காம்பேட் ஸ்கோர் 580. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட நாம இப்ப போலாமான்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறான். அந்த வயலட் மண்டைனும் ஏதோ ஹீரோ மாதிரி இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு முன்னாடி போய் நிக்கிறான். அந்த ஜாம்பியும் புயல் வேகத்துல அவன் அட்டாக் பண்ண வருது. அந்த வயலட் மண்டைனும் ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது, இந்த ஜாம்பி என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுது, என்னை யாராவது காப்பாத்துங்கடா அப்படின்னு கதறான். அந்த ஜாம்பியும் அந்த வயலட் மண்டை மேல தாவி அவனை கடிக்கிறதுக்கு போகுது. அவனும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஜாம்பி எட்டி உதைச்சிட்டு செத்து போ அப்படின்னு அதை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் டே வயலட் மண்டை ஒரு நிமிஷம் நில்லு, நீ அந்த ஜாம்பிய ஒரே அட்டாக்ல கொல்ல அப்படின்னா அது இங்க இருக்க மொத்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பிய சமன் பண்ணி விட்டுருண்டா, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுடா அப்படின்னு கதறான். அந்த வயலட் மண்டைனும் என்னது இந்த லூசர் சொல்றத நான் கேட்கணுமா, எனக்கே எல்லாம் தெரியுண்டா அப்படின்னு அந்த ஜாம்பி அட்டாக் பண்றான். பார்த்தா அதோட ஒரு கையை மட்டும் வெட்டிட்டான். அவனும் இந்த ஜாம்பி எப்பரா என்னோட அட்டாக்க டாஜ் பண்ணுச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். அந்த ஜாம்பியும் சும்மா இல்லாம பயங்கரமா கத்துது. அது கத்தனதுல மண்ணுக்குள்ள இருந்து நிறையவே ஜாம்பி டீமன் எந்திரிச்சு வருது. அந்த கிரே ஹேர் மண்டைனும் இத்தனை ஜாம்பிஸ பார்த்த பயத்துல ஜாம்பி இங்க நிறைய ஜாம்பிஸ் இருக்கு, நான் இந்த மாதிரி சாக விரும்பல அப்படின்ட்டு அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். அந்த வயலட் மண்டைனும் அடே எங்கடா போற அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் இங்க நிறைய ஜாம்பிஸ் இருக்கு, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது கிளம்புறதா, டே நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணனேன், இத்தனை ஜாம்பிஸை கொல்றது மூலியமா என்னால அசால்ட்டாவே என்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும், இதை நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வேடிக்கை பாருங்க அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறான். அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அடே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இது என்னால முடியும் அப்படின்ட்டு அங்க இருந்த நிறைய ஜாம்பிஸை கொல்றான். இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரனும் இங்க என்னடா நடக்குது, இவன் உண்மையிலேயே என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு ஃப்ராஸ்டர் தானா, அந்த மாதிரி பயந்துட்டு இருந்த ஒருத்தன் இந்த மாதிரி எப்படி இந்த ஜாம்பிஸை கொல்றான், உண்மையிலேயே இவனுக்கு என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு ஷாக்லயே நின்றுட்டு இருக்கான். அப்ப அவனும் ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ண வருது. அவனும் அதுல இருந்து தப்பிச்சு ஓகே ஃப்ராஸ்டர் இனிமே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு அதுங்க எல்லாத்தையும் கொல்றானுங்க. அப்ப அந்த கமாண்டர் ஜாம்பியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி அவனை கீழே தள்ளிருச்சு. அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் அடே ஃப்ராஸ்டர் பாத்துடா அப்படிங்கிறான். அந்த கமாண்டர் ஜாம்பியும் நம்ம ஹீரோவை கடிக்க வருது. நம்ம ஹீரோவும் அதை தள்ளி விட்டு இந்த ஜாம்பி எப்படா நான் சமாளிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டர்
சிஸ்டத்துல இருந்தோம் நீங்க இப்ப லெவல் 3 லெவல் 4 அப்புறம் லெவல் 5 ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு டோட்டலா 12 அப்கிரேட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது 3 லெவல் ஒரே டைம்லயே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த 12 அப்கிரேட் பாயிண்ட்டையும் என்னோட ஸ்ட்ரென்த்ல தான் யூஸ் பண்ண போறான் அப்படின்ட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இப்ப 50 பாயிண்ட். அப்புறம் அந்த ஜாம்பி டீமனோட கழுத்தை பிடிச்சி செத்துப்போ அப்படின்னு ஏதோ கோழி திருவுற மாதிரி அசால்ட்டா திரும்பி போட்டான். பார்த்தா அதோட கழுத்தும் ஏதோ துணி முறுக்குற மாதிரி பொறநாடி திரும்பிச்சு. நம்ம ஹீரோவும் அவனோட சோடை எடுத்து அந்த ஜாம்பியோட தலையை ரெண்டா வெட்டிட்டான். அப்ப அவனோட சிஸ்டத்துல இருந்தோம் கங்கராச்சுலேஷன்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் கமாண்டர் ஜாம்பியை தோக்கடிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க டெவலப் ஆகி 6வது லெவலுக்கு போயிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு லாட்டிக் ஜெனடிக் எலமெண்ட் அன்லாக் ஆயிருக்கு. அப்புறம் உங்களுக்கு 6 அப்கிரேட் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இப்ப நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷனை பார்த்தா லெவல் 6, அப்புறம் ஸ்ட்ரென்த் 50, ஹெல்த் 32, ஹெச்பி 32, அவனோட காம்பேட் ஸ்கோர் 380, அப்புறம் அவனோட ரேஜ் மீட்டரும் ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோவும் முட்டாள் சிஸ்டம் வெறும் 380 காம்பேட் ஸ்கோர் தான் இருக்கு, எனக்கு இது பத்தாது அப்படின்ட்டு அவனோட அப்கிரேட் பாயிண்ட ஹெல்த்ல 3 அப்புறம் ஸ்பீடுல 3 பாயிண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த லாட்டின்ட் ஜெனடிக் எலமெண்ட் இத பத்தி நான் புக்ஸ்ல படிச்சிருக்கேன். இது ஒரு கல்டிவேஷன் மெத்தட். ஆனா இந்த மெத்தட் இங்க இருக்க நிறைய பீப்புள்ஸுக்கு தெரியாது. அப்படின்னா இந்த கல்டிவேஷன் மெத்தடை யூஸ் பண்றவங்களோட பொட்டன்ஷியல் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இப்ப இந்த ஜெனடிக் எலமெண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ண போறேன் அப்படின்ட்டு என்னால இப்ப மனுஷ உருவத்துல இருந்து ஒரு கடவுளோட பவரை அடைய முடியும். சரி, நான் இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஜெனடிக் எலமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணோட்டி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கலாம். சிஸ்டமே என்னோட ஃபர்ஸ்ட் ஜெனடிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்ணு அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த சிஸ்டமும் வார்னிங் பிளேயர் இன்னும் லெவல் 15 போக கிடையாது, அதனால உங்களோட ஆக்டிவேஷன் பர்மிட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது ஆக்டிவேட் பண்ண முடியாதா? அடே முட்டாள் சிஸ்டம், லெவல் 15 போனாதான் இதை ஆக்டிவேட் பண்ண முடியும்னா இப்ப எதுக்கு எனக்கு ஷோ பண்ணன? இப்போ என்னால இந்த ஜாம்பிஸை கொல்றது மூலியமா லெவலப்பும் ஆக முடியாது, இதுக்கு வேற வழி தான் தொலைவணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்போ திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணன? அது மட்டும் இல்லாம இந்த கமாண்டர் ஜாம்பிய ஒண்ணுமே இல்லாத மாதிரி அசால்ட்டா கொன்னுட்ட, இதெல்லாம் எப்படா பண்ணன? உண்மையை சொல்லு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது கமாண்டர் ஜாம்பியா? டே இதுவும் மத்த ஜாம்பி மாதிரி தான், என்ன இத ஒரே அட்டாக்ல கொல்லணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். ஹீரோட ஃப்ரெண்டும் ரைட்டா ரைட்டு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இந்த உண்மையை மறைச்சு வைக்கிறேன்னு நானும் பாக்கறேனே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஃப்ரீயா விடுறா, நாம இப்ப இன்னும் இதோட டீப்பர் பிளேஸுக்கு போலாம் அப்படின்ட்டு போறானுங்க. அப்போ ஒரு போர்டுல ஹியூமன்ஸ் வாரியர்ஸ் இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் ஓ இதுதான் ரெஸ்ட்ரிக்டட் ஜோனா, இத பத்தி தான் நம்ம ப்ரொஃபசர் சொன்னாரா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவன் ஃப்ரெண்டும் அப்படின்னா நம்ம இதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் எப்படா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்திட்டோம், இங்க இருக்க ஜாம்பி டீமன்ஸை மட்டும் கொல்றது மூலியமா எனக்கு இனிமேலும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போறது இல்ல, இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் கொஞ்சம் இங்க பாருடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஏப்பங்காலி என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அவன் ஃப்ரெண்டும் டே அங்க பாடுறாப்பா பாம்பு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது பாம்பா அப்படின்ட்டு என்னது தேர்ட் ஆர்டர் ஸ்னேக்கா, இது என்னடா இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு, இது எவால்வான பீஸ்டே, இதோட பவரை என்னோட அனலிட்டிக்கல் ஐயால கூட கண்டுபிடிக்க முடியல, நாம உடனே இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும்டா அப்படிங்கிறான். அப்போ அந்த ஸ்னேக்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சு டே ஃப்ரெண்டே சீக்கிரமா இங்க இருந்து ஓடு அப்படிங்கிறான். அவன் ஃப்ரெண்டும் சரி அப்படின்ட்டு ஓடுறான். அந்த ஸ்னேக்கை பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வருது. நம்ம ஹீரோவும் கதறிக்கிட்டே ஓடிக்கிட்டே இந்தா பீஸ்டே என்னெல்லாம் சாப்பிடாத, நான் நல்லாவே இருக்க மாட்டேன், அந்த குண்டை ஓடுறான் பாரு அவன் ரொம்பவே டேஸ்டா இருப்பான், அவனை போய் சாப்பிடு அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு எப்பா சாமி நான் எப்படி தப்பிச்சேன், அப்புறம் நான் இங்கேயே தொலைஞ்சி போயிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் அந்த ஃப்ராஸ்டர் இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோனுக்குள்ள போயிட்டானா அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த பாம்பு கிட்ட தப்பிச்சு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எப்படியோ நான் தப்பிச்சேன்னு நினைக்கிறேன், என்னதான் நான் தப்பிச்சு இருந்தாலும் இங்க இருந்து வெளியே போக கூடாது, அந்த ஸ்னேக்கு கிட்ட மறுபடியும் தெரியாம ஏதோ மாட்டிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் கதை முடிஞ்சிடும், அதனால கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு போலாம் அப்படிங்கிறான். அப்ப யாரோ நம்ம ஹீரோ முன்னாடி வெப்பனை நீட்டி ஃப்ரீஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இருக்கிற பிரச்சனையில நீங்க யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க 3 பேரும் தம்பி இது ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் ஆச்சே, இங்க நீ என்ன பண்ற, அப்புறம் நீ போட்டுட்டு இருக்க யூனிஃபார்மை பார்த்தா அந்த கிளாட்டிக் அகாடமியில படிக்கிற போலவே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஆமாங்க நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், வழி தவிர இங்க வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆஹா இவனுங்களை பார்த்தா
ஹண்டர் மாதிரி தெரியுது. இவனுங்க அந்த மெட்டீரியல்ஸ் அப்புறம் அல்ட்ரா கிறிஸ்டலுக்காக இந்த ஜாம்பிஸ் அப்புறம் மியூட்டன்ட் பீஸ்ட கொல்றானுங்க. இவனுங்க உண்மையான ஒரு வாரியர்ஸ். இவனுங்க முன்னாடி என்னால நிக்கவே முடியாது. இப்ப நான் என்னடா பண்ணட்டும், இங்க இருந்து எப்படா தப்பிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக்லயே நின்னுட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் நம்ம ஹீரோவோட ஸ்வாட எடுத்துக்கிட்டு, ஆஹா இது அந்த கிளாட்டிக் அகாடமியோட காம்பட் ஸ்வாடாச்சே, இது ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. டே குழந்தை பையா, இதை விட்டுட்டு நீ இங்க இருந்து ஓடி போயிரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், சார் என் கையில எந்த வெப்பனுமே இல்ல, நான் இப்படியே இங்க இருந்து போனோம் அப்படின்னா ஏதாவது பீஸ்ட் கிட்ட மாட்டி செத்து போயிரும் அப்படிங்கிறான். அவனும், டேய் இது என்னோட ஆர்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும், சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க, கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி பாருங்க அப்படிங்கிறான். அவனும், என்னடா ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ண போறீ அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த ஜெய்ஜாண்டிக்கான ஸ்னேக்கு அதோட வாயை பொழந்து அங்க இருந்தவன அசால்ட்டா முழுங்கிருச்சு. அப்ப அங்க இருக்கவனுங்களும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, டேய் இது ஒரு 3rd லெவல் சாம்பியன் பைத்தான், எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படிங்கிறான். அவனுங்களோட ஹெட் மாதிரி இருக்கவனும், பாய்ஸ் யாரும் பயப்படாதீங்க, இந்த மாதிரி 3rd லெவல்ல இருக்க எவால்வ்டு பைத்தானோட அல்ட்ரா கோர் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான காசுக்கு போவோம், அதனால நம்ம அதை கொல்லணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் ஓகே பாஸ் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒன்னும் தெரியாத பிள்ளையாடம் ஒளிஞ்சுக்கிட்டு, யாரா இந்த முட்டா பசங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர்ஸா இருந்துகிட்டு அந்த 3rd ஆர்டர் ஸ்னேக் கூட சண்டை போட போறானுங்க, இவனுங்களுக்கு அவனுங்க உசுறு மேல கொஞ்சம் கூட கவலை இல்லையாட்டுங்குது அப்படின்ட்டு, சரி அவனுங்க எப்படி போனா எனக்கு என்ன, நான் என்னோட காம்பட் ஸ்வாட மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அசாம ஓடிடணும் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அந்த பைத்தானுக்கு ஒரு அட்டாக்க போட்டு விட்டானுங்க. அதுவும் அதில் கதறிக்கிட்டு அங்க இருந்த ஒருத்தனை அதோட வால்ல அடிச்சு பறக்க விட்டுருச்சு. இன்னொருத்தனும் அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு போய் எங்க டீமையும் அட்டாக் பண்ற அப்படின்னு அதோட கழுத்திலேயே சொருவுறான். அது சும்மா இருக்குமா, அதோட பாய்சனை அந்த மொட்டை மேல துப்பிருச்சு. அவனும் என்னோட கையி போச்சு அப்படின்னு கதறான். அப்ப அவனோட பாஸ் மாதிரி இருக்கணும், பாய்ஸ் எல்லாரும் அந்த பைத்தானோட கழுத்திலேயே அட்டாக் பண்ணுங்க அப்பதான் சாவும் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் சுத்தி வளைச்சு அந்த பாம்பை அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்த ஒருத்தனும், பாஸ் இந்த பைத்தான் செத்துருச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த பாஸும், யாரா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டே குழந்தை நீ இன்னும் இங்கதான் இருக்கியா, சரி பிரச்சனை இல்ல, இந்த பீஸ்டோட ஸ்கின்னையும் அல்ட்ரா கோரையும் நாங்க எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னா உன்னை இங்கேயே கொன்னுருவான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், டே முட்டாள் நீ என்ன நினைச்ச, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பீஸ்டோட ஸ்கின்னையும் அல்ட்ரா கோரையும் எடுத்து உனக்கு தருவனா, என்ன அவ்வளவு சொம்பன நினைச்ச தக்காளி, அந்த பீஸ்ட நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறான். அந்த பாம்பு காணவனும், எனது என்கிட்ட இருந்து அந்த மான்சரை நீ எடுத்துட்டு போக போறியா, உனக்கு என்ன தைரியம்டா பொடி பயில அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சுட்டு, டே நான் ஒன்னும் உனக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண கையை 2ஆ வெட்டிட்டான். அந்த ஹண்டரும் ஷாக் ஆகி உட்காந்துக்கிட்டு, டே நீ இப்ப என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா, என்ன இப்ப கொன்ன அப்படின்னா ஃபீனிக்ஸ் டீமுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது ஃபீனிக்ஸ் டீமா, அவனுங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீ என்ன எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்காம கொல்றதுக்கு ட்ரை பண்ணன, அதனால நானும் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அதுதான் உன்னோட சாவு அப்படின்னு அந்த ஹண்டரை கொன்னுட்டான். இந்த ஹண்டரை நம்ம ஹீரோ கொன்னதுனால அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கெயின் ஆகி இப்ப லெவல் 7க்கு போயிட்டான். அப்புறம் புதுசா ஒரு லாட்டரி டிக்கெட்டும் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவும், இந்த 7 அப்கிரேட் பாயிண்ட்டையும் நான் என்னோட ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த்தோட பேலன்ஸ் பண்ண போறேன். அப்புறம் இந்த லாட்டரி டிக்கெட்டை யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சிச்சுவேஷன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்ட்டு முதல்ல இந்த எவால்வ்டு பீஸ்டோட அல்ட்ரா கோரை எடுப்போம் அப்படின்னு அந்த பைத்தான்ல இருந்து அந்த கோரை எடுத்துக்கிட்டு இந்த சாம்பியன் பைத்தானோட கோரை வச்சு ஒரு வாரியர் கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபரிவிதமான பவர் கிடைக்கும். அப்புறம் இந்த கோரை நான் ஒருவேளை விற்கணும் அப்படின்னாலும் மார்க்கெட்ல நல்ல பிரைஸே போகும். அப்புறம் இவனுங்க என்ன வச்சுக்கிறானுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இப்ப கொன்னால அந்த ஹண்டர்ஸ் என்னென்ன வச்சிருக்கானுங்கன்னு பாக்குறான். அவனுங்க கிட்ட ஒரு 2 2nd ஆர்டர் அல்ட்ரா கோர் இருக்கு. அதை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு, இந்த வெப்பன்ஸ் எதுவும் எனக்கு யூஸ் ஆகாது, அப்புறம் இப்போ எனக்கு தேவையான எல்லாமே இவனுங்க கிட்ட இருந்து எடுத்தாச்சு, கிளம்பலாமா அப்படின்ட்டு. ஆமா நான் இப்ப எந்த வழியா வந்தேன் அப்படின்ட்டு அங்க முன்னாடி இருக்க ஒரு போர்டை பாக்குறான். பார்த்தா
அந்த போர்ட்லயும் இது ஆபத்தான பகுதி அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னது ஆபத்தா, நான் தப்பான வழியில வந்துட்டனோ, என்னால எவ்வளவு சீக்கிரமா A20 ஜோனுக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப அந்த காட்டுல இருந்து பயங்கரமான ஒரு சத்தம். நம்ம ஹீரோனோட காதை மூடிக்கிட்டு, என்னடா சத்தம், இத பார்க்கும் போது இந்த சத்தம் தான் எனக்கு ஊதுற சங்கோ, இல்ல இல்ல அப்படியெல்லாம் இருக்காது, வேற ஏதாவது பீஸ்ட் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அங்க பார்த்தா அந்த மரத்து மேல ஒரு லைட்னிங் லெப்பர்ட் இருக்கு. இது 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட். நம்ம ஹீரோவும் என்னது 4th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, இதோட பவர்ஸை என்னோட அனாலிட்டிக்கல் ஐஸால கூட செக் பண்ண முடியல, அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ட்டு அது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க லோலா அப்படிங்கிற 4th ஆர்டர்ல இருக்க ஒரு வாரியர் பொண்ணு வரா. இவளோட டீடைல்ஸையும் நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. நம்ம ஹீரோவும் என்னது இவளும் 4th ஆர்டர் வாரியரா, இன்னைக்கு தரமான சம்பவம் ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறான். அந்த லோலாவும் அந்த லைட்னிங் லெப்பர்ட அட்டாக் பண்றா. அந்த சிறுத்தையும் சும்மா இல்லாம ஏதோ ஷீல்டு மாதிரி போட்டு தடுத்துட்டு அந்த லோலாவை அட்டாக் பண்ண வருது. அந்த பொண்ணையும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அதுக்கே திரும்ப ஒரு ஸ்லாஷ போட்டு விட்டா. அந்த சிறுத்தையும் வாங்கினடியில பறந்து போய் விழுவுது. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒரு புதருக்கு பின்னாடி நின்னு பாத்துக்கிட்டு, இதுதான் ஹை லெவல் வாரியர்ஸோட சண்டையா, அப்புறம் யாரா அந்த லோலா இந்த அளவுக்கு சண்டை போடுறா, வருங்காலத்துல இவளோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு என்னால இமேஜினேஷன் கூட பண்ண முடியல அப்படின்னு ஷாக்லயே பாத்துட்டு இருக்கான். அந்த சிறுத்தையும் லோலா கிட்ட வாங்கின அடியில சாகர நிலைமையில இருக்கு. அந்த லோலாவும் சிறுத்தை கிட்ட நடந்து வரா. நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் இந்த சண்டை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த சிறுத்தையும் ஏதோ ஜெய்ஜாண்டிக்கான எலக்ட்ரிக் பால் கிரியேட் பண்ணுது. அப்ப லோலாவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு அந்த அட்டாக்கை தடுக்கலான்னு பாக்குறா. பார்த்தா அந்த அட்டாக் வந்த போர்ஸ்ல பறந்து போய் அந்த மலையில இருந்து கீழே விழுவுறா. நம்ம ஹீரோவும் என்னடா அந்த லோலா செத்துட்டாளா, இந்த லைட்னிங் லெப்பர்டு செத்த மாதிரி நடிச்சு அந்த வாரியர் பொண்ண ஏமாத்திருச்சா, இதுக்கு என்ன அவ்வளவு மூளை இருக்கா, சரி அப்புறம் இதை என்ன பண்றது, இந்த சிறுத்தை உண்மையிலேயே செத்துருச்சா இல்லையா, ஒரு நிமிஷம், அந்த சிறுத்தை இன்னும் சாவாம ஒருவேளை வீக்கான கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை நான் கொல்றது மூலியமா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும், அப்புறம் இந்த லைட்னிங் லெப்பர்டோட அல்ட்ரா கோரும் கிடைக்கும். தக்காளி இன்னைக்கு ஒரு ஜாக் பாட்டு தான் அப்படின்ட்டு அந்த சிறுத்தை கிட்ட மெதுவா நடந்து போயிட்டு, ஏமா கண்ணே நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை ஒரே அடியா நான் தூங்க வச்சிடறேன் அப்படின்னு அதை கொல்ல போயிட்டு, இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த மரத்து மேல ஃப்ரெஷ்ஷா இருக்க புது லைட்னிங் லெப்பர்ட் ஒன்று வருது. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து அங்கிருந்து கதறிக்கிட்டே ஓடிக்கிட்டு, நான் மறந்துட்டேன் இந்த லைட்னிங் லெப்பர்ட்ஸ் எப்பவுமே ஜோடியா தான் தெரியும், நான் சீக்கிரமா இதுகிட்ட இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறான். அந்த லைட்னிங் லெப்பர்டும் அதோட ஜோடி செத்ததை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் கதறிக்கிட்டு, ஏமா லெப்பர்டு நான் ஒன்னும் உன்னோட பார்ட்னரை கொல்ல கிடையாது, உன் பார்ட்னரை கொன்ன பொண்ணு பாரு கீழே கிடக்குறா, என்ன விட்டுரு அப்படின்னு கதறான். அந்த லெப்பர்டும் அவனை செத்தரா அப்படின்னு நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டே வருது. நம்ம ஹீரோவும் அந்த மலையோட டெட் எண்ட்ல போய் நின்றுகிட்டு, ரைட்ரா ரைட்டு, முன்னாடி இவ்வளவு பெரிய பள்ளங்குது, பின்னாடியும் அந்த லைட்னிங் லெப்பர்டு இருக்கு, எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு சாவது முடிவாயிருச்சு, சண்டை போட்டே சாவோம் அப்படின்ட்டு, இந்த சிறுத்தை உனக்கு நான் வார்னிங் தரேன், ஒரு அடி முன்னாடி வச்ச அப்படின்னா கூட உன்னை கண்டிப்பா நான் கொன்னுருவேன், அதனால ஒழுங்கு மரியாதையை இங்க இருந்து போயிரு அப்படின்னு மிரட்டுறான். அந்த சிறுத்தை சும்மா இருக்குமா, தக்காளி உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாஞ்சி அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ரைட்டா ரைட்டு, இந்த சிறுத்தை கிட்ட மாட்டி சாவறதுக்கு இந்த மலையில இருந்து கீழே குதிச்சு ஒரு கை கால் இல்லாத கூட வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு, கடவுளே என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்ட்டு அந்த மலையில இருந்து கீழே ஜம்ப் பண்ணிட்டான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ஒரு லேக்ல விழுந்துட்டு, எப்பா சாமி எப்படியோ அந்த லேக் இருந்ததுனால நான் தப்பிச்சேன், இந்த லேக் மட்டும் இல்லாம இந்த பாறையில விழுந்ததுனா என்ன ஆவறது, நான் கண்டிப்பா செத்து போயிருக்கணும், சரி அது யாருடா, அட அந்த லைட்னிங் லெப்பர்டு கூட சண்டை போட்டுச்சா அந்த பொண்ணு தானே இது, இவ இன்னும் சாகாம உயிரோடியா இருக்கா அப்படின்னு அந்த லோலா கிட்ட போயிட்டு, அட இவ இன்னும் சாகலப்பா உசுரோட தான் இருக்கா, மூச்சு விடுறா அப்படின்னு அந்த லோலாவை தூக்கிக்கிட்டு அறைக்கு வந்து அந்த பொண்ணை கீழே இறக்கி விட்டு, ஆஹா என்ன அழகா இருக்கா, இவளை பார்க்கும் போதும் 17 இல்லைன்னா 18 வயசு தான் இருக்கும், இந்த வயசுலயே ஒரு 4th ஆர்டர் வாரியரா மாறிட்டா, இவ்வளவு எங்கேஜ்ல ஒரு ஹை லெவல் வாரியரா மாறணும் அப்படின்னா இதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கு, ஒன்னு இவ ரொம்பவே ஜீனியஸா இருக்கணும், இல்லனா இவளோட ஃபேமிலி ரொம்பவே பணக்கார ஃபேமிலியா இருக்கணும், சரி எதா இருந்தா என்ன இன்னைக்கு ஃபுல்லா நான் சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு அந்த லேக்க பார்த்தா அங்க ஒரு மீன் துள்ளுது. நம்ம ஹீரோவும் ஆஹா மீன், இன்னைக்கு நான் மீன் சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த மீன் எல்லாம் பிடிச்சி ஆஹா என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஏதோ வரா மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் இது என்னதுடா, இது ஏதோ ஷார்ப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, என்னது ஸ்வாடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு
ஏமா பொண்ணே நீ என்ன பண்ற, உனக்கு என்ன பைத்தியம் ஏதோ பிடிச்சிருச்சா அப்படின்னு கதறான். அந்த லோலாவும் அடிப்பட்ட நிலைமையிலயும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, டேய் நீ என்ன பண்ணன, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்கடா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஏமா ஏமா ஒரு நிமிஷம் நில்லு, நீ பாட்டுக்கு அசால்ட்டா போட்டுக்கிட்டு தள்ளிடாத, நான் அந்த குளத்துல இறங்கி மீன் பிடிக்கிறதுக்காக என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சேன், வேணா நீயே பாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த லோலாவும் நீ தான் என்ன காப்பாத்தினி அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா நான் தான் உன்னை காப்பாத்தினேன், கவலைப்படாத உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு அன்றாயரோட நின்னுடுக்கிறான். அந்த லோலாவும் அடே முட்டாள் உனக்கு வெக்கமாவே இல்லையே அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அட அதை விடுமா, உன்னோட வாய்ஸை கேட்கும் போதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, அப்புறம் உனக்கும் பசிக்கும்ல, இந்த சாப்பிடு அப்படின்னு ஒரு மீன் எடுத்து கொடுக்குறான். அவளும் அந்த மீனை வாங்காம யாரா இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு பாக்குறா. நம்ம ஹீரோவும் ஏமா நீ ஒன்னும் பயப்படாத, இந்த மீன்ல நான் ஒன்னும் பாய்ஸ் எல்லாம் தடவை கிடையாது, இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்க காயத்துக்கு கண்டிப்பா மெடிசன் தேவை, அதுக்கு பதிலா இந்த மீனை சாப்பிட்ட அப்படின்னா கொஞ்சமாவது உன்னோட ஸ்ட்ரென்த் ரீகெயின் ஆகும், அதனால கவலைப்படாம சாப்பிடு அப்படின்ட்டு என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறான். அவளும் என்னோட பேரு லோலா அப்படின்ட்டு சரி உனக்கு இப்ப என்ன வேணும், நான் உனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் திரும்ப வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, அப்படி இதை தாண்டி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பா கொன்னுருவான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் யாரா இவ இவ்வளோ டெரரா அது கூடவே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஏமா லோலா நீ என்ன உண்மையாவா சொல்ற, நான் தான் உன்னை காப்பாத்தினேன், ஆனா நீ என்ன கொல்றன்னு சொல்ற அப்படின்ட்டு சரி ஓகே நான் எப்படி உன்னோட ஸ்ட்ராங்கா மாறுறது அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும் டேய் நீ ரொம்பவே வீக்கா இருக்க, அது நடக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே லோலா நீ ரொம்பவே கல் நெஞ்ச காரியா இருக்க, என்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு அழுகுறான். அப்புறம் நைட் ஆயிருச்சு, லோலாவும் தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அந்தாண்ட தனியா போயிட்டு ஹே சிஸ்டம் வெளியே வா அப்படின்ட்டு, இன்னைக்கு நான் அந்த வாரியரை கொன்னதுனால எனக்கு ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு, சரி சிஸ்டம் நீ அந்த வீலை ஸ்பின் பண்ணு அப்படிங்கிறான். அதுவும் ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் கடவுளே ஒரே ஒரு வெப்பன் கொடுத்துரு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த முள்ளும் மறுபடியும் 10,000 ஃபெடரேஷன் காயின் கிட்ட நிக்கிற மாதிரி போகுது. நம்ம ஹீரோவும் எனது ஃபெடரேஷன் காயினா, என்னடா என்ன ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு அந்த சிஸ்டத்தை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த முள்ளும் ஜாக்பாட்ல போய் நிக்குது. அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க ஜாக்பாட் பிரைஸை வின் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படிங்கிற டெக்னிக் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஆஹா எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, ஹிப் ஹிப் ஹுரே அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த டெக்னிக்கை பத்தி சொல்றாங்க, இது வந்து லெவல் 6க்கு மேல இருக்க வாரியர்ஸால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது ஒரு வாரியரோட கல்டிவேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாதிரி இதோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா இந்த ஸ்கில் கார்டோட ரேங்கிங்கை பத்தி சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பிரான்ஸ், ரெண்டாவது சில்வர், மூணாவது கோல்டு, நாலாவது டைமண்ட். இந்த ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆக அந்த டெக்னிக்கோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோவும் என்னடா இந்த சிஸ்டம் என்ன ஏமாத்துதா, இந்த ஸ்கில் கார்டை பார்க்கும் போது ஏதோ பிரான்ஸ் டயர்ல இருக்க மாதிரி இருக்கு, அப்புறம் இதை கல்டிவேட் பண்றது ஏதாவது கஷ்டமா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த ஸ்கில் கார்டு பச்சை கலர்ல க்ளோ ஆகுதா, அப்படின்னா இது அடாப்டிவ் டெக்னிக் கார்டு அப்படின்னு வாயை பொழந்துட்டு இது டைமண்ட் கார்டோட ரொம்பவே வேல்யூபிளான ஒண்ணு, இது மூலியமா ஒரு யூசரோட கல்டிவேஷன் டெக்னிக் ஏத்த மாதிரி அதோட பவர் மாறும். அப்புறம் சிஸ்டம் நான் உன்னை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த சிஸ்டமும் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கில் கார்டை கொஞ்சிக்கிட்டு அடுத்தது நான் இதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் வெப்பனை சூஸ் பண்ணணும், இந்த ஸ்கில் கார்டுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன் தான் சூட் ஆகும், இந்த லாங் ரேஞ்ச் வெப்பன்ல மாஸ்டர் ஆகிறது மீதி வெப்பன்ஸை விட ரொம்பவே கஷ்டம், சரி இருந்துகிட்டு போட்டோம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்கில் கார்டை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த லோலாவும் எந்திரிச்சு நம்ம ஹீரோ பண்றத பார்த்து ஷாக் ஆயிட்டு டேய் நீ எதுக்குடா சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஆஹா இவ எப்படா எந்திரிச்சு அப்படின்னு அந்த ஸ்கில் கார்டை மறைச்சிக்கிட்டு ஒன்னும் இல்லையே அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் டேய் உனக்கு அந்த சத்தம் கேக்குதா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஆமா அந்த சவுண்டு இந்த சைடு தான் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் இது கண்டிப்பா அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸோட குரூப்பா தான் இருக்கணும், நாம இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் எனது எக்ஸ்ப்ளோரர்ஸா அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தவனுங்களை நினைச்சு பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும், அங்க வரவங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸா எனிமியா என்னன்னு தெரியாது, அப்புறம் உன்னோட இன்ஜுரிஸ் இன்னும் ஹீலாக கிடையாது, அதனால நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் உண்மையிலேயே என்ன உன்னால தூக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் கம்முனு வாமா உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது, அந்த ஹண்டர்ஸ் உன்னை பார்த்தா என்ன பண்ணுவானுங்களும் தெரியாது, அதனால நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு ஓடுறான். அப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ இருந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல யாரோ இருந்திருக்காங்க அப்படிங்கிறானுங்க. அதுல பாஸ் மாதிரி
இருக்க ஒரு சைக்கோவும் இங்க ஏதோ வாரியர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா நாம அவங்கள தேடணும், அவங்க இங்கதான் இருப்பாங்க, போய் பக்கத்துல தேடுங்கடா அப்படின்னு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல போடுறான்.